நமச்சிவாயே. இந்த மந்திரத்தை தினசரி காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் 108 முறை சொல்லி வணங்கும் பொழுது நமது உடல் உயிர் இரண்டும் ஒரே சமயத்தில் ஆற்றல் பெறுகிறது. இதை சொல்கின்றவர்களின் வாழ்க்கை எல்லாமே மிகச் சிறப்பாக மாறும். சொல்ல சொல்ல மாறிக்கொண்டே வரும். அதை உணர்ந்து நம் வாழ்க்கையை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ஆன்மீகத்திலே இந்த தேகத்துக்கு தேவையான மருத்துவ புதையல் தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கும். நாம் எத்தனை மருத்துவமனைகள் சென்று குணப்படுத்த முடியாத பல பிரச்சனைகளை, வியாதிகளை இந்த ஆன்மீகத்தை வைத்து அவர்கள் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஆன்மீக நெறிப்படி வாழ்ந்தால் அவைகளையெல்லாம் சாதாரணமாக குணமாக்கி காட்ட முடியும். மேலும் நம் ஆன்மீகத்தில் புதைந்து கிடக்கின்ற, மறைந்து கிடக்கின்ற அந்த ஆன்மீக வழிமுறைகளை எல்லாம் தேடி தேடி பிடித்து நாம் பயன்படுத்த முயற்சி செய்தால் வாழ்நாள் முழுக்க நமக்கு நோயே வராது. நமது உடலில் 9 வாசல்கள் இருக்கிறது. இந்த 9 வாசல்களின் வழியாகத்தான் இந்த உடலுக்கு தேவையான, உயிருக்கு தேவையான அனைத்து பிரபஞ்ச சக்திகளும் உள்ளே சென்று வெளியே வரும். எண்ணிலடங்காத துவாரங்கள், எண்ணிலடங்காத வர்ம புள்ளிகள் நமது உடல் முழுக்க ரோம கால்களாக தோள்களில் உருவாகியுள்ளது. இறைவனால் உருவாக்கப்பட்டுள்ளது. இவைகளுக்கு உள்ளே வாங்க தெரியும், ஆனால் வெளியே அனுப்பாது. நாம் கூட சில நேரங்களில் வியர்வை உள்ளிருந்து தான் வருகிறது என்று நினைப்போம். ஆனால் வியர்வை என்பது உள்ளிருந்து வருவது அல்ல. உள்ளே ஏற்படக்கூடிய இரத்தத்தின் வெப்பத்தை கட்டுப்படுத்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய நீர்மம் தோலில் பட்டு வேர்வையாக வடிகிறது. தோல் அந்த வியர்வையை உள்ளே அனுப்புவதில்லை. இதைத்தான் நாம் உள்ளிருந்து வெளியே வருகிறது என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றால், நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை, குளிர்பதன பாட்டிலை ஒரு இடத்தில் வைத்தால் அந்த பாட்டிலிருந்து நீர் வடிந்து கொண்டே வரும். அந்த வடியும் நீர் உள்ளே இருந்து வந்ததா, வெளியே இருந்து வந்ததா? உள்ளே இருந்து வந்ததென்றால் பாட்டில் ஓட்டையாக இருக்கும், தண்ணீர் எல்லாம் குறைந்துவிடும். ஆனால் அந்த பாட்டிலில் அடைக்கப்பட்ட தண்ணீர் குறையாது. ஆனால் பாட்டிலிருந்து நீர் வடிந்து கொண்டே இருக்கும். இதுபோலத்தான் நம் உடலும் வெளியிலே இருந்து வரக்கூடிய தேவையற்ற எந்த மூலக்கூறுகளையும் உள்ளே அனுப்பாது, வெளியே அனுப்பாது. தேவையானவற்றை மட்டுமே வாங்கிக் கொள்ளும். அப்படி வெளியே அனுப்புவதாக இருந்தால் யார் உடலிலுமே இரத்தம் இருக்காது, வெளியே வந்துவிடும். ஆனால் சில சமயங்களில் இந்த துவாரங்களிலிருந்து இரத்தம் வடிவதை நாம் பார்ப்போம். இதை தெரிந்து கொண்டால் நம் உடலில் ஏதோ பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு அதற்கான சிகிச்சை செய்து கொள்ளும் பொழுது அந்த வெளியே வரக்கூடிய இரத்தமும் நிறுத்தப்படுகிறது. இதுதான் மருத்துவம். இந்த ஆன்மீகத்தை முறையாக நாம் பற்றி பிடித்து கொண்டால் இதுபோன்று உள்ளிருந்து வெளிவரக்கூடிய தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் நடக்காது. இன்று ஒன்றை மட்டும் நாம் சொல்கிறேன், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதை பற்றி ஆராய்ச்சி செய்யுங்கள். அதன் பிறகு அதனை பயன்படுத்துங்கள். கோயில்களில் நல்ல பிரார்த்தனை, மனதில் பிரார்த்தனை வைத்து கொண்டு அங்க பிரதட்சணை செய்வார்கள். இந்த அங்க பிரதட்சணை செய்வது எதற்காக என்றால், நம் உடலுக்கு தேவையான உயிர்காற்றுகள் எல்லாம் பூமியிலிருந்து மேல் நோக்கி வருகிறது. அந்த காற்றுகள் எல்லாமே எரிக்கும் தன்மை கொண்டது, குளிர்ச்சியாக்கும் தன்மை கொண்டது.
அந்த காற்று நம் உடலில் படும்போது உடலுக்குள் இருக்கக்கூடிய உதிரத்துக்கு தேவையான உயிர் சக்தி கொடுக்கிறது. துணியோடு குளித்து கொண்டு ஈரத்துணியோடு கோயிலை சுற்றி வரும் பொழுது, அதாவது பிறண்டு கொண்டு வரும்போது அதன் வாயிலாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்காற்றுகள் உயிர் சக்திகள் உடலில் பரவி நம் உடலில் இதுவரை நம்மையெல்லாம் வாட்டி வதைத்து கொண்டிருந்த வியாதிகள் எல்லாம் தீர்க்கும் வகையில் ஒரு யுக்தியை கையாண்டிருக்கின்றார்கள். அதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதை சொல்வதோடு மட்டுமில்லாமல் இன்றும் பழைய கோயில்களில் இந்த அங்கப்பிரதட்சணை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அங்கப்பிரதட்சணையின் மகிமை இதுதான். நம் உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்துக்கு தேவையான உயிர் சக்தி இந்த பூமியில் இருக்கிறது. அந்த பூமியில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை உடலுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காகவே இது செய்யப்படுகிறது. இந்த அங்கப்பிரதட்சணை செய்யும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உயிர் ஆற்றலும் உயிர் பெற்று நம் ஆரோக்கியமாக வாழ வழி செய்கிறது. இதை பின்பற்றுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இப்பொழுதெல்லாம் கட்டக்கூடிய சில கோயில்களில் டைல்ஸ், மார்பிள்ஸ் என போடப்படுகிறது. அந்த தரையிலே செய்யப்படும் அங்கப்பிரதட்சணை பலனற்றது. எந்த கோயில்களில் கொத்துக்கல்லால் சுற்றி வர தளம் அமைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த கோயில்களில் மண் தரை இருக்கிறதோ, அந்த கோயில்களில் அங்கப்பிரதட்சணை செய்தால் மட்டுமே நம் உடலுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். இதை புரிந்து கொள்வோம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய.